தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்கா சார்பாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேட்பாளர்களை நேர்காணல் செய்து வருகிறோம். அதன் வரிசையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மயிலாடுதுறை தெற்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு டி. காசிராமன் அவர்கள். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கேன். ஐயா, உலக தமிழர்களுக்காக தங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என் பேர் கி. காசிராமன். திருவெண்காடு எனக்கு சொந்த ஊர். பழைய சோழவளம் நாட்டில் உள்ள இப்போது பழைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்ப மயிலாடுதுறை மாவட்டம்னு மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து சீர்காழி தொகுதி தான் என்னோட சொந்த ஊர் திருவெண்காடு அப்படின்னு சொல்லிட்டு. திருவெண்காட்டுலேருந்து நீங்க மயிலாடுதுறை தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டரு. மயிலாடுதுறை தொகுதியில தான் 21 போன தேர்தலில் நின்ன. இந்த தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி, சீர்காழி தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதிங்கிறதுனால ஆதி தமிழ் குடிக்காக ஒதுக்கின தொகுதி. என்னோட சொந்த ஊர் இருக்கிற இடம் சீர்காழி தொகுதி. நான் நிக்கிறது மயிலாடுதுறை தொகுதி. மரபு வேளாண்மை, மரபு மாடு வளர்த்தோட பண்டைய தமிழர் வாழ்வியல் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். முதல் 20 வருடம் வந்து மரபு வாழ்வியல் தான். நம்ம வேளாண்மை, மாடு வளர்ப்பு, இது பதட்டம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வியல், அப்பாவோட வாழ்வியல். அப்ப பணங்கள்லாம் இந்த வங்கியெல்லாம் அதிகமா கிடையாது, பணம் காசுலாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு மரபுப்பட்ட தமிழர்களோட மரபுப்பட்ட வாழ்வியல், நல்ல அருமையான வாழ்வியல் அப்பாவோடது. வேளாண்மை குடும்பம், ஒரு சிறு நிலம், அதுல உள்ள கிடைக்கிறத வச்சுக்கிட்டு எங்களுக்கு, அப்புறம் எங்க குடும்பத்தாருக்கு, எங்க குடும்பத்துல வேலை செய்யறவங்களுக்கு அப்படியே இயற்கை கொடுத்ததை வந்து பகுத்தொண்டு பள்ளியில் ஊம்புகன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரித்து சாப்பிட்டுட்டு நல் வாழ்க்கை, அது அருமையான வாழ்க்கையை வாழ்ந்தது. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. நாம் தமிழர் உடனான தங்களுடைய பயணம் எப்பொழுது துவங்கியது? உங்களுடைய அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுங்களா? 2009 நம்ம இலங்கையில நடந்த இனப்படுகொலையிலேருந்து அண்ணன் பின்னாடி இருக்கேன். திராவிடம் என்பது இழிவான சொல்லு. என்னை பொறுத்தவரை திராவிடன் சொல்லி நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்க, நம்மள தமிழர்களை எப்படி கொன்னாங்க அப்படின்னு சீமான் அண்ணன் வருகைக்கு பின்னாடி தானே நம்மளுக்கு புரிதல் வந்தது. அண்ணனோட 2009 அண்ணனோட இருக்கோம். இப்பல இருந்து அண்ணனோட அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தானே தட்டி எழுப்பி தமிழரோட வரலாறு சொல்லி, தமிழரோட தேசிய தலைவரோட இதெல்லாம் சொல்லி நம்மளை புரிய வச்சு கடந்த 16 ஆண்டு காலமா அண்ணன் பின்னாடி இருக்கும். நல்லதுங்க ஐயா. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சி மக்களிடம் முன்வைக்கின்ற விடயங்கள் இருக்கு இல்லைங்களா, மிக முக்கியமான விடயங்கள், அது குறித்து தங்களுடைய கருத்துக்கள். இப்போ தமிழக முழுவதும் பாத்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒரே பிரச்சனை தான். ஆண்கள் எல்லாம் குடிகாரன் ஆயிட்டாங்க, பெண்கள் எல்லாம் குழுல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. மானுட சமூகம் வாழ்வியலுக்கு வந்து துன்ப வாழ்வியலா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் இப்போ வந்து தமிழ்நாடு கடன்ல இருக்கு, ஒவ்வொரு குடும்பமும் கடன்ல இருக்கு, இந்தியா கடன்ல இருக்கு, ஒவ்வொரு மாநிலமும் கடன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறாங்க. வெள்ளையர்கள் முன்னாடி வந்து நம்ம 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போனாங்க. இப்ப வெளியில இருந்து உலக வங்கி, உலக சுகாதார மையம் அப்படின்னு வெளியில இருந்து இயக்கி நமது இயற்கை வளத்தை சுரண்டுறாங்க. தெற்காசியா முழுவதும் இருக்கிற 400 கோடி பேரு, இந்த மேற்கு இந்தியால இருக்கிற 400 கோடி பேருக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான தேநீர், டீ தூள், அவங்களுக்கு தேவையான உள்ளாடைகள், வெளியாடைகள், அவங்களுக்கு தேவையான மென்பொருள், சாப்ட்வேர் ஏற்றுமதி, அவங்களுக்கு தேவையான கார், மகிழ்ந்து இங்க இருந்து ஏற்றுமதி பண்றாங்க. தெற்காசியால இருக்கிற இந்த 400 கோடி பேரும் ஒரு அடிமை சமூகமா வாழுறாங்க. அது இந்தியாவின் இயற்கை வளத்தை பன்னாட்டு பெரும் முதலாளிகள் வந்து இங்க நிறுவனம் ஆரம்பிச்சு இங்க இருந்து வெளியில கொண்டு போறாங்க. அது டீ தூளா இருக்கட்டும், அது பனியனா இருக்கட்டும், அது உள்ளாடைகளா இருக்கட்டும், அது ஒரு டி ஷர்ட்டா இருக்கட்டும், நம்ம கனிம வளங்கள், நம்மளோட நொய்யல் ஆறு பாதிக்கப்படுது. அப்ப திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல தண்ணி கிடைக்கல. அந்த தண்ணியில அந்த காற்றை சுவாசிச்சா அவங்களுக்கு நஞ்சாகுது. அந்த தண்ணியை குடிச்சா அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுது. அதனால இவங்க வளர்ச்சின்னு சொல்றது எல்லாமே ஒரு இயற்கையை அழிக்கிறாங்க. அதனால எல்லாருமே தற்சார்பு நோக்கி போகணும்னு ஐயா நம்மாழ்வார் வழியில நம்ம இந்த பூமிக்கு தீங்கு செய்யாம, திருமூலர் என்ன சொல்றாரு ஆசான் திருமூலர், அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று சொல்லுகிற ஆசான் திருமூலர். இந்த பூமிக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறாரு. இந்த பூமிக்கு உரத்தை போட்டோம் நம்மளுக்கு நோய் வந்தது. இந்த பூமிக்கு நம்ம என்னென்ன குப்பையை போட்டோம் நம்மளுக்கு நோய் வருது. சாக்கடையை விட்டோம், அதுல இருந்து ஒரு கொசு உருவாகி நம்மளை கடிக்குது. ஆங்கில வெள்ளையர்களுக்கு வருகைக்கு பின்புதான் இங்க சாக்கடையை உருவாச்சு. அதுக்கு முன்னாடி சாக்கடைன்னு ஒண்ணு இல்ல. மனிதர்கள் பறந்து விருந்து வாழ்ந்தாங்க. 44,000 சிவன் கோவில் இருக்கு. அதை சுத்தி எல்லாருமே வந்து பறந்து விருந்து ஒரு நல்லிணக்க சமூகமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அயல் சமூகத்தினர் வந்து தமிழர்களை மரபை மறக்கடிச்சு மாட்டுறாங்க. அவங்க ஒரு நல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொறுகுடி தமிழர்களா ஒற்றுமையா ஏரியை கட்டணுமா, குளத்தை வெட்டணுமா, கோயிலை கட்டணுமா அப்படின்னு ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அயல் சமூகத்தினர் வந்து ஒரு பேராசையால வணிகம்னு உள்ள வராங்க, போர் தொடுக்கிறாங்க. இப்படியே நம்மளோட மரபை வந்து தமிழனுக்கு வந்து தமிழனோட மரபையே மறக்கடிச்சுட்டாங்க அயல் சமூகத்தினர். அதுல பாதிக்கப்பட்டது இங்க தமிழ்நாட்டுல முதல்ல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்ல வந்து இந்த நச்சு ரசாயன கலந்த மதுவை குடிச்சிட்டு எல்லா ஆண்களும் இந்த செத்து போயிடுறாங்க.
இளம் விதைகள் அதிகமா இருக்காங்க. தமிழர்கள் எவ்வளவு வீரமா இருந்தாங்க அப்படிங்கறது எடுத்துக்காட்டாக நம்ம ராஜேந்திர சோழன் வந்து கப்பல்ல போய் போர் செஞ்சு 66 நாட்டுக்கு மேல ஆண்டுருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆனா இப்ப இங்க உள்ள தமிழன் நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கானே. தமிழனுக்கு தமிழன் வரலாறு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி இருக்க மாட்டான்ல. பழங்கல்லு தென்னங்கல்லு குடிச்சா உடம்பு நல்லா இருக்கும். இவங்க எதெல்லாம் இவங்க வந்து நன்மையோ அதெல்லாம் மூடிட்டு எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரு பதட்டத்தோட வாழ வச்சுட்டாங்க. நாங்க தான் கல்வி கொடுத்தோம் அப்படின்னாங்க. இவங்க கல்வியை வியாபாரமாக்குனாங்க. அந்த கல்வி மூலியமா அந்த கல்வியை கற்றுட்டு ஒரு பெரு நிறுவனத்துல போய் வேலைக்கு சேர்றாங்க. அந்த பெரு நிறுவனம் இந்த 50 கொள்கைக்கு ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம், இந்த 50 கொள்கைக்கு அந்த பெரும் நிறுவனங்கள் வந்து கெடுதல் பண்ணுது. இப்ப இந்த புவி சூழலை கெடுதல் பண்ணிட்டு மானுட சமூகம் எப்படி வாழ முடியும்? நீங்க கல்வியை மாத்தணும், மருத்துவத்தை மாத்தணும், எல்லாமே வந்து தமிழர் மரப பண்டைய தமிழர் வாழ்வியலை நோக்கி எல்லாரும் திரும்பணும். அதுதான் என்னோட வேட்டல். நீங்க ஒரு தீமைக்கு இப்ப நீங்க மயிலாடுதுறை தொகுதியில பாதாள சாக்கடை பிரச்சனை, நகரத்துக்குள்ள அதாவது சிட்டிக்குள்ள பாதாள சாக்கடை வந்து பிரச்சனை. மனித கழிவு மனிதன் வீட்டு வாசல்லே நிக்குது, ரோட்ல நிக்குது, ஆறுல தண்ணி நல்ல தண்ணி போன ஆறுல மனித கழிவு போகுது, குளத்துல மனித கழிவு இருக்கு. இது நாகரிக சமூகமா? பண்டைய தமிழர்கள் வந்து வாழ்வியல்ல குளத்துல ஆறுல சாலைகள்லாம் வந்து சாக்கடை தண்ணியே போகல. இவங்க வந்து பாதாள சாக்கடைன்னு வச்சுட்டு ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அவங்கவுங்க பயோசெப்டி டேங்க் போட்டு அவங்கவுங்க சுத்தி வச்சுக்கலாம். நீங்க மயிலாடுதுறை தொகுதியில மயிலாடுதுறை சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை. அந்த தண்ணி வந்து பக்கத்துல உள்ள கிராமத்துல எல்லாம் போய் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அங்கிருந்து கொசு உருவாகி அவங்களுக்கு கடிக்குது, அதுல இருந்து ஒரு நோய் உருவாகுது. அவங்க வந்து நல்ல வாய்க்கால்ல வரப்புல நல்ல தண்ணி பாஞ்ச இடத்துல இவங்க மனித கழிவு போகுது. சிட்டிக்குள்ள 1.5 லட்சம் பேர் இருக்காங்க மயிலாடுதுறை சிட்டிக்குள்ள. அவங்களோட மனித கழிவு பாதாள சாக்கடை வழியா போய் இன்னொரு இடத்துக்கு குளத்துக்கு போய், குளத்துல இருந்து ஆத்துக்கு போய், ஆத்துல இருந்து எல்லா கிராம வாய்க்காலையும் ஓடுது. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் இங்க இருந்து இவங்க இவங்க வந்து படித்த சமூகம்ங்கிறாங்க. சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய பணக்காரவங்க படிச்சவங்க அப்படிங்கிறாங்க. இந்த நகர கட்டமைப்பை உடைச்சு எடுத்தாதான் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதுதான் அண்ணன் வந்து ஆடு மாடு வளர்த்தல் வந்து அதுலதான் பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம மாடு பாருங்க, 130 கோடி பேர் இந்தியாவில இருக்காங்க. 130 கோடி மாடு கறக்கவே இல்லை. பாக்கெட் பாலுங்கிறாங்க, அதுல நச்சு ரசாயன கலவை கலக்குறாங்க. எல்லாருமே அது புரத சத்துன்னு குடிக்கிறாங்க. அதுல இருந்து வந்து சளி உருவாகுது. சளிக்கு மருத்துவமனைக்கு போறாங்க. அந்த மருத்துவம் வந்து சளிக்கு சிறப்பு கொடுத்தா சின்ன குழந்தைங்களுக்கு அதுல ஆல்கஹால் இருக்கு. அப்ப நீங்க சிறு வயதுல ஆல்கஹாலை பயன்படுத்துறீங்க. பெரியவனா போனோடனே அவன் ஆல்கஹாலை அது சாப்பிடுறான். அதுவும் நச்சு ரசாயன கலந்த இதுவா இருக்கு. அப்ப பாருங்க, 14 வயசுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், அதுக்கு ஊசி போடுறாங்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை 14 வயசு பெண் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் எப்படி அநியாயமா இல்ல? வெள்ளையனே வெளியூர் என்று சொல்லிவிட்டு ஆங்கில வெள்ளையர்கள் மருத்துவத்தை நம்மூல் தெளிக்கலாமா? அது யாருக்கு டெஸ்ட் பண்ணாங்க? எந்த வெள்ளக்காரன் போட்டான்? அதை எந்த வெள்ளக்காரன் பொண்ணு போட்டுது? நம்ம பிள்ளைங்க ஒண்டி போட சொல்றாங்க. ஏன் இப்படி போடுறவங்க எவ்வளவு பேருக்கு அதுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு வந்து கருவேப்பிலை, கருவுல இருக்கிற வெப்பத்தை தணிக்கும். கருவேப்பிலைனா அது பூமி கொடுக்குது. இவங்க என்ன பண்றாங்க? அந்த ஊசி உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்கு, அதை உள்ள செலுத்துறாங்க. அது போய் உள்ளது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? எப்படி இந்த பூமி வந்து வெளியில இந்த நம்ம பாட்டுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மள எப்படி வாழக்கூடாதுன்னு வெளிநாட்டுல இருந்து ஏக்குறாங்க அப்படின்னாக்க இதோட ஒரு கால கொடுமை என்ன இருக்கு சொல்லுங்க? இந்த இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், இறைவன் காப்பாற்ற போறான், இயற்கை காப்பாற்ற போகுது, நம்மளோட தமிழர் மரபு மருத்துவம் காப்பாற்ற போகுது, மரபு வேளாண்மை காப்பாற்ற போகுது. நம்மள இதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே வந்து ஒரு அநீதிகளால கட்டமைக்கப்பட்ட சமூகத்துல ஒரு அநீதியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். நாம் தமிழர் கட்சி ஆமா, எல்லாரும் கேக்குறாங்க, எப்ப மாற்றுங்கிறீங்களே, நீங்க என்ன மாற்று அப்படின்னு கேக்குறாங்க. மற்றொரு அரசியல் கட்சியில இது மாற்று அரசியல் புரட்சி அண்ணன் சொல்றாரு. இப்ப ஒண்ணுமே இல்ல, நம்ம காலையில எழுந்து எல்லாருமே வந்து இந்த நச்சு ரசாயன கலந்த பற்பசியை தேய்க்கிறாங்க. அந்த தொலைக்காட்சி விளம்பரத்துல வர நச்சு பற்பசியை தேய்க்கிறாங்க. நம்ம அதை தேய்க்க கூடாதுன்னு சொல்றோம். நாட்டு மருந்து கடையில வந்து மூலிகை பல்பொடி இருக்கும், அந்த மூலிகை பல்பொடி வாங்கி தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்பங்குச்சி தோற்பு கசப்பு இருக்கும், அந்த வேப்பங்குச்சியில பள்ளி தேய்ச்சா நம்ம அந்த இனிப்பு நோய் வராது. நாட்டு மருந்து கடையில பல்பொடி வாங்கி தேய்ச்சாக்க நம்மளுக்கு இனிப்பு நோய் வராது. நாக்கு கடியில ஒரு உமிழ் நீர் வந்து இந்த நச்சு ரசாயனம் கலந்த பற்பசையால கெட்டு போகுது. ஆனா இதே நாட்டு மருந்து கடையில பல்பொடி வாங்கினாக்க இல்ல வேப்பங்குச்சியில பள்ளி தேய்ச்சாக்கா அந்த உமிழ் நீர் வந்து செரிமான நீர் நல்ல நீரா மாறி அதுல நம்மளுக்கு தொப்ப விடாம நல்ல உடம்ப நல்லா வச்சுக்கும் இந்த வேப்பங்குச்சி. இது வந்து தமிழோட மரபு. இது இந்த தமிழோட மரபை வந்து யார் மாத்தினாங்க? தொலைக்காட்சி வந்தது, உலக அழகி வந்தாங்க, இந்த நச்சு பற்பசை விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த நச்சு பற்பசை இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம வேப்பங்குச்சி கையை விட்டுட்டு அந்த தொலைக்காட்சி விளம்பரத்துல வர அந்த நச்சு பற்பசையை தேய்க்கிறோம். தேய்க்கும் போது நம்மளுக்கு உமிழ் நீர் வந்து கெட்ட நீரா மாறி நம்மளுக்கு உடல் செரிமானம் கெட்டு போகுது. செரிமானம் கெட்டு போய் உடல் உப்பீசம் ஆகுது. உடல் உழைப்பு இல்லாம எல்லாம் இயந்திரம் செய்யுது. திரும்பி சம்பாதிச்ச பணத்துல
மருத்துவத்தை கொடுத்துட்டு ஒரு துன்ப வாழ்வியலா மானுட வாழ்வியல மாத்திட்டாங்க. வேப்பங்குச்சியில பல்லு தேய்ச்சா அதுல தோற்பு கசப்பு இருக்கு. இது கூட நம்மளோட தமிழோட மரபை ஒரு 50 ஆண்டு காலம் முன்னாடி இருந்த மரபை, ஒரு 100 வருடம் இருந்த மரபை அதுவே நம்ம மக்களுக்கு தெரியல. அதுவே நம்ம திரும்பி கடத்தணும்னா எப்படி இந்த சமூகம் சீர்கெட்டு இருக்கு. இதுதான் இதே மாதிரி நம்ம ஒண்ணா மாத்தணும். நம்ம அரசே விவசாயத்தை எடுத்து நடத்தும் போது இதெல்லாம் சாத்தியப்படும். உண்மையா சாத்தியப்படும். அண்ணா அருமையான திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க தற்சார்பு பொருளாதாரத்துல. இப்ப மயிலாடுதுறை தொகுதி, இந்த தொகுதியில மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? நீங்கள் முன்வைக்கிற தீர்வுகள் என்னவாக இருக்கும்? மயிலாடுதுறை தொகுதி சிட்டில ஒரு பிரச்சனைமா, கிராம பகுதியில வேற ஒரு பிரச்சனை. சிட்டில இருக்கிறவங்களுக்கு தலையாய பிரச்சனை இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை. மனித கழிவு அவங்கவுங்க மனித கழிவு சாலையில போகுது. சாலையில இருந்து ஆறுல போகுது, ஆறுல இருந்து குளத்துல போகுது, திரும்பி சாலையில போகுது. இதற்கெல்லாமே மூல காரணம் அரசாங்கம் தான். மயிலாடுதுறை சிட்டி கொஞ்சம் தாழ்வான பகுதி. எப்படி இந்த தாழ்வான பகுதியில இருந்து மேலான பகுதிக்கு இந்த மனித கழிவை நம்ம அகற்ற முடியாது. அதனால அவங்கவுங்க வீட்டுல பயோசெப்டி டேங்க் போட்டு அவங்கவுங்க சரி பண்ணிக்கணும். நன்னீரா வெளியில விடணும். அதை பொறுப்பை ஒவ்வொருவரும் எடுத்துக்கணும். ஒரு வேலையை அவங்கவுங்க மனித கழிவை அவங்கவுங்கள சுத்திகரிச்சுக்கணும். பயோசெப்டி டேங்க்னு இப்ப நவீனத்துல எவ்வளவு வந்துருச்சு. அதுல இருந்து எடுத்து அவங்க போட்டாங்கன்னாக்கா, பயோசெப்டி டேங்க் ஒருத்தரும் போட்டாங்கன்னா வெளியில அந்த நல்ல தண்ணியை வச்சு மரங்கள் வளர்க்கலாம். சுத்திகரிக்கப்பட்டது அவங்கவுங்க பயோசெப்டி டேங்க். இப்ப நம்ம அதுதான் தீர்வா சொல்றோம். இதுவரையிலும் இதை மத்த கட்சி யாருமே சொல்லல. பயோசெப்டி டேங்க் போட்டு அந்த ஒருத்தர் வீட்லயும் அதை பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பை அவங்கவுங்க மனித கழிவை அவங்கவுங்க சுத்திகரிச்சு அந்த தண்ணி வெளியில ஒரு நல்ல தண்ணியா வெளியில விட்டா அந்த நல்ல தண்ணியை வச்சு நம்ம மரம் செடி கொடி வளர்க்கலாம், வேளாண்மைக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டில குப்பை எங்க பார்த்தாலும் ஏரி குளம் குட்டை கிணறு ரோடு சாலை எங்க பார்த்தாலும் ஒரே குப்பையா இருக்கு. இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகளால 1991 நரசிம்மராவ் பிரதமரா இருக்கும்போது, மன்மோகன் சிங் நிதி அமைச்சரா இருக்கும்போது முரசொலி மாறன் இங்க இருந்து போயிட்டு அந்த உலக பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்துல கையெழுத்து போட்டதுல இருந்து இந்தியா குப்பை நாடா போச்சு. அதுல இருந்து அப்புறம் தான் ஜேசிபி வந்தது, அப்புறம் தான் கிட்டாச்சி வந்தது, இந்த பூமி தாயை சீரழிக்க பிளாஸ்டிக் வந்தது, குப்பை வந்தது, பாக்கெட்ல அடிச்ச உணவு வந்தது. இந்த பாக்கெட்ல மானுட வாழ்வியல் எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழறாங்க. எல்லாத்துமே பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்டு நோய் வருது. அந்த பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்டு அதோட குப்பையை கொண்டு ஏரி குளம் குட்டையில கொண்டு போடுறாங்க. குப்பை நாத்தத்தை எடுத்து அந்த நாத்த காத்த சுவாசிச்சு சுவாச மண்டலம் கெட்டு போய் திரும்பி மருத்துவமனையில போய் செத்து போறான். தமிழ கோவிலை கட்டினா, குளத்தை வெட்டினா, ஏரியை கட்டினா, எப்பேற்பட்ட தமிழ் சமூகம் இன்னைக்கு குப்பையை போட்டு அந்த நாத்தத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து நம்மள எப்படி வாழக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்குறாங்க. மயிலாடுதுறை தொகுதிக்குள்ள குப்பைகள் அதிகமா இருக்கு, பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கு, சாலைகள் மேடும் பள்ளமா இருக்கு. இப்ப தேர்தலுக்காக அவசரமா சாலைகள் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாதாள சாக்கடை போற அந்த மேனுவல் ஹோல்ஸ், அந்த பெரிய பெரிய அந்த செப்டி டேங்க் 40 அடிக்கு ஒரு மேனுவல் ஹோல்ஸ் இருக்கு. அதெல்லாம் மேடும் பள்ளமா இருக்கு. பெண்கள் இருசக்கரத்துல வாகனத்துல போகும்போது அதுல தடுமாறி கீழே ஊந்துடுறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி லாரி ஒண்ணு இதுபாகி ஒரு பெண்ணு செத்து போயிட்டாங்க. அவங்க பையனை பள்ளிக்கு கொண்டு போகும்போது அந்த பையனோட நிலைமை என்ன ஆகுறது? இவங்க ஆட்சியாளர்களோட அலட்சியத்தால பல உயிர்கள் பலி போகுது. சாலைகள் சரியில்லாதனால அந்த செப்டி டேங்க், அந்த பாதாள சாலை செப்டி டேங்க் மேனுவல் சாலை அந்த இடத்துல பள்ளமா இருக்கு. ரோடு அதோட மேல போட்டுறாங்க. கொஞ்சம் இருந்தா அது உள்ளர போயிடுது. முதல் பிரச்சனை பாதாள சாக்கடை, 2வது பிரச்சனை குப்பை, 3வது பிரச்சனை சாலைகள், 4வது பிரச்சனை இந்த நீர்நிலைகள்ல அவங்க அந்த கழிவு நீரை விட்டுறாங்க, சாக்கடை தண்ணிய. ஒரு சிட்டில ஒரு 10 பிரச்சனை இருக்கு. கிராமத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆண்கள் எல்லாம் குடிகாரன் ஆயிட்டாங்க. பெண்கள் எல்லாம் குழுல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. எதுக்கு குழுல கடன் வாங்குனீங்க அப்படின்னா மருத்துவ செலவுக்கு வாங்கினேங்கிறாங்க, கல்வி செலவுக்கு வாங்கினா அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம உயிரான சந்தமன் ஸ்ரீமான் கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமமான சரியான கல்வி மருத்துவம் இலவசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க கல்வியை நான் தான் கொடுத்தேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் படிக்க வச்சேங்கிறாங்க. நீ படிக்க வைக்கல, கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்க இவங்க. கண்டிப்பாங்க. அதுதான் கல்வி மருத்துவம் நம்ம அரசே இலவசமா கொடுக்கும்போது அது சார்ந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். மக்கள் கல்விக்காக மருத்துவத்துக்காக கடன் வாங்க மாட்டாங்க, கடனும் வாங்க மாட்டாங்க. நல்லதுங்க, நன்றிங்கய்யா. அடுத்ததாக பரப்புரை செய்யும் போது நீங்க எப்படி மக்களை அணுகுறீங்க? இந்த 50 ஆண்டு காலமா இந்த ஏழ்மை வறுமை நிலைக்கு யார் காரணம்? ஒரு ஏழையால வீடு கட்ட முடியுமா? விலைவாசி என்ன விக்குது? நம்ம ஏழை ஏன் ஏழையாவே இருக்கா? 50 வருஷமா ஏழைன்னு சின்ன உதவி சொல்றேன், 50 வருடமா ஏழைன்னு சின்ன ரெட்டல. அப்ப ஏழையாவே வச்சுக்கிறதா இவங்களுக்கு திட்டமா? இவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மானுட சமூகம் ஏன் தூக்கம் வராம ஒருத்தர் வீட்லயும் கடன்காரங்களா, ஒருத்தர் வீட்லயும் பல பிரச்சனைகளோட எப்படி வாழ்வியல் முறை அவங்களுக்கு அமையுது? நீங்க யாரையாவது ஒருத்தர நான் நல்லா இருக்கேன், நான் கடன் இல்லாம இருக்கேன், நான் நோய் இல்லாம இருக்கேன், நான் மருத்துவத்துக்கு கடன் வாங்குறது இல்ல, நான் கல்விக்கு கடன் வாங்குறது இல்ல, நான் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது இல்ல, நான் நிம்மதியா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த 10 கோடி பேர்
பேர்ல. எல்லாருமே கடன்ல இருக்காங்க, எல்லாருமே நோயில இருக்காங்க, எல்லாருமே மருத்துவத்துக்கு செலவு பண்றாங்க, எல்லாருமே கல்விக்கு செலவு பண்றாங்க. ஒரு இன்ப வாழ்வியலை விட்டுட்டு இவங்க ஏன் துன்ப வாழ்வியலுக்கு எல்லாரும் நகர்ந்து போறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு புரியல. அதனால இவங்க மானுட வாழ்வியல் அறியாமை, வறுமை, ஏழ்மையில இவங்களுக்கு புரியாம திரும்பி திரும்பி தீயவர்களுக்கு வாக்களிச்சு தீவிரர்களை மேலும் மேலும் தீமையை தான் செய்யறாங்க. இங்க அதெல்லாம் மாற்றத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் மக்கள்கிட்ட. மக்கள் புரிந்து நம்மளுக்கு வாக்களிக்கிறவங்க கண்டிப்பா வாக்களிப்பாங்க. மக்களிடம் நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு நல்லா இருக்குது இல்லைங்கய்யா? இருக்குமா, நல்ல வரவேற்பு இருக்குமா. நம்ம மாநாடுக்கு அப்புறம், மாநாடுக்கு முன்னாடி அந்த நடிகர் வந்துட்டாரு, உங்க கட்சி எல்லாம் யாரும் இல்ல அப்படி இப்படின்னு பேசினவங்க எல்லாம் ஒற்றை மனிதன், ஒரே மனிதன் அண்ணன் செந்தமன் சீமான் தொண்டை தண்ணி போக கத்தி 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 இந்த தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பி ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அந்த பெரும் கூட்டத்தை பார்த்தோன்னே நான் அன்னைக்கு ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா அண்ணனோட 10 பேர் 20 பேர் 30 பேர் இருக்கும்போது நானும் ஓரமா நின்று அண்ணன் பேச்சை கேட்பேன். கேட்டு ஒரு 10 பேர் இருக்கும்போது இன்னைக்கு 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி அண்ணனுக்காக வராங்க அப்படின்னாக்கா தமிழ் தேசியத்தை அண்ணன் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அண்ணன் ஒரே ஒரு மனுஷன் தான். கத்தி 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 தொண்டை தண்ணி போக, தொண்டையில ரத்தம் வர 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 கத்தி 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 இந்த செத்து கிடந்த தமிழ் இனத்தை அறிவூட்டி வரலாற்றுல சொல்ல மறந்த கதைகள்லாம் அண்ணன் சொல்லி 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 ஒரு மனிதனுக்கும் அதுலேருந்து வந்ததுதான் அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் மத்த கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க, போய் மக்களை போய் பார்க்கும்போது பெரும் கூட்டம் எல்லாருமே நல்லா அவங்கவுங்க ஒரு சின்ன சலசலப்பு இல்ல, எல்லாமே நல்லா இருந்தீங்க, குப்பை இல்ல, தண்ணியை நீங்க இந்த தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி போடல, அது நீங்க நாங்க 15 வருஷமா இப்படிதான் இருக்கோம். ஆனா மக்கள் எல்லாருக்கும் இப்பதான் போய் சேர்ந்திருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க 50 இருக்கை போடும்போது நாங்க அடிக்கிட்டு தான் வருவோம். அப்பயே இப்படிதான் இருந்தோம். ஆனா பொதுவெளியில மக்களுக்கு இப்பதான் தெரியுது மத்தவங்க எல்லாம் எப்படி தவறா மாநாடு நடத்துறாங்க, நம்மளுக்கு எப்படி தன்னெழுச்சியா நம்ம தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நம்ம எல்லாருமே தானா அண்ணனுக்காக யாரும் எதுவும் காசு கொடுத்து கூடல, அவங்கவுங்க இருந்த காசு அவங்கவுங்க வந்தாங்க. அது மாதிரி நம்ம மாநாட்டுல புத்தகம் வைக்கிறோம். எந்த மாநாட்டுல புத்தகம் வைக்கிறாங்க? ஒரு மாநாட்டிலயும் கிடையாது. அப்போ ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்காரு அண்ணன். அதுதான் எங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் 50,000 வருஷம் வரலாறு தெரியுமா? நம்ம கட்சிக்காரங்க எல்லாருக்கும், நம்ம தம்பிகள் சீமானின் தம்பிகள் எல்லாருக்குமே 50,000 வருட வரலாறு தெரியும். புரிதலோட, இன உணர்வோட, மாணவர்களோட கூடிய கூட்டம், அந்த பெரும் கூட்டத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில நம்ம கட்சி எதிர்பார்ப்பு நல்லா வலுவா இருக்கு. இவங்க நம்மளை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. வாட்டி நம்மளுக்கு பெருவாரியான வாக்களித்து 234 தொகுதி ஜெயிக்க வச்சா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். இந்த கெமிக்கல் சாராயம் இல்லாத, பணங்கள்ல தென்னங்கல்ல, நல்ல கல்வி, பதட்டம் இல்லாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான பேரன்பின் ஆதி ஊற்றா இந்த தமிழ் சமூகம் எப்படி வாழ்ந்தாங்க, முன்னாடி பண்டைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு சொல்லி நல்லிணக்க சமூகமா மாற்றி சாதி மதத்தெல்லாம் விடுபட்டு தமிழரா ஒன்று கூடி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும். இந்த பூமியைக்காக, இந்த புவிசூழ் அண்ணனை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி அலுவலகத்துக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அலுவலகத்துக்கு போகும்போது அண்ணன் என்னை பார்த்துட்டு பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு கட்டி பிடிச்சிட்டு, காசு நம்ம ஆட்சிக்கு வந்தா டாஸ்மார்க்க மூடுறோம்டா, டாஸ்மார்க்க மூடனா எங்கேந்திரா வருமானம் கேட்பாங்க, நம்ம தமிழ்நாடு முழுக்க உணவு கடை ஆக்குறோம்டா, நல்ல உணவுக்கு வருவாங்கடா, வெளிநாட்டுல இருந்து நல்ல காத்துக்கு இங்க வருவாங்கடா, நல்ல தண்ணிக்கு இங்க வருவாங்கடா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு இங்க வருவாங்கடா, எதெல்லாம் இந்த பூமியில கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம இங்க செய்யறோம்டா, ஒரு பெரிய கனவு இருக்குடா காசு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அணைச்சிட்டு சொல்லும் போது அப்படியே தண்ணீர் வந்துருச்சு. அப்பெல்லாம் சிறு கூட்டமா இருந்தது, இப்ப பெரு கூட்டமா இருக்கு. அண்ணனோட எண்ணங்களை அண்ணனோட சிந்தனைகளை நம்ம என்னால முடிஞ்சவரை நான் கடத்திக்கிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு நல்லா தெரியும். அண்ணனும் பேசி 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 அண்ணனும் நிறைய பேர்கிட்ட சொல்லி அண்ணன் மூலியமா நிறைய பேரை மாறி இருக்காங்க. அதனால ஒரு நல்ல பூமியை படைக்கணும், சாமிக்காக நம்ம எல்லா பூமிக்காக இருக்கோம் அப்படிம்பாரு. இந்த புவிசூழ் முழுதுமா உணவு காலங்களா இருந்ததுன்னா ஏன் சண்டை சச்சரவு? எதுக்கு நல்லா படிக்கணும்? சாப்பாட்டுக்கு. சாப்பாடு தான் இயற்கையை கொடுக்குது. ஒரு உயிரை இயற்கை படிச்சிச்சுன்னா அந்த உயிரை எல்லாமே இயற்கையில இருந்து கொடுக்க போகுது இல்லை. அண்ணனோட அந்த இயற்கை சார்ந்த புரிதல், இயற்கையின் மறைபொருள் இன்னைக்கு இந்த பூமியிலேயே அண்ணனுக்கு ஒண்டிதான் இயற்கை சார்ந்த அறிவு இருக்கு. வேற யாருக்குமே எந்த அரசியல்வாதிக்குமே கிடையாது. நல்லதுங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை அரசே திட்டங்கள் மூலமாக சூறையாடப்படுவதை நம்ம பாக்குறோம். அதை குறித்து உங்களுடைய கருத்து சுருக்கமாக? முன்னாடி எல்லாம் ஒரு ஆறு குளம் எல்லாம் சுத்தப்படுத்தினா மானுட சமூகமே சேர்ந்து சுத்தப்படுத்திடும். இப்ப ஆறு குளம் குட்டையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இவங்க பெரிய பெரிய ஹிட்டாச்சியை பயன்படுத்துறாங்க. அது மரம் இருக்கா, செடி இருக்கா, கொடி இருக்கான்னு பார்க்காம அது சுத்தப்படுத்துறன்னு பாதி மரத்தை வெட்டி தட்டு போயிடுறாங்க. அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தையும் வெட்டி வித்துறாங்க. அந்த அருமை புரியல. அது நல்லா காத்து தரும், நல்லா உணவு தரும் அப்படின்னா அந்த அருமை புரியல. இவங்க இப்ப இந்த பெரு நிறுவனங்களுக்கு தொழிற்சாலையை கொண்டு வராங்க வேளாண்மை பகுதிக்கு. பெரு நிறுவனங்களுக்காக இப்ப ஏர்போர்ட் 5000 ஏக்கர் பரந்தூர்ல ஏர்போர்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க.
அங்க எவ்வளவு ஏரி இருக்கு, எவ்வளவு குளம் குட்டைகள் இருக்கு, அங்க எப்படி வேளாண்மை சார்ந்த மக்கள் வாழறாங்க, அவங்களெல்லாம் ஏன் அப்புறப்படுத்தணும், அங்க இருக்கிற காக்கா குருவி எல்லாம் எங்க போகும், நத்து புல்லு பூச்சி பூண்டெல்லாம் எங்க போகும், இது அனைத்து உயிரினுக்குமான அரசியல் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள 20 ஆண்டு ஆயிடும் அப்படிங்கிறார் அண்ணன். அது உண்மையா இருக்குமோ என்னன்னு தெரியல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு பெற்று 234 தொகுதியிலையும் நம்மளை வெற்றி அடைய வச்சாங்கன்னா இந்த பூமி காப்பாற்றப்படும், தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு காப்பாற்றப்படும். இவங்க திரும்பி தமிழ் சமூகம் நம்மளை புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னாக்க இயற்கை வளங்கள் இப்ப தனிப்பெரும் முதலாளிகளாலும் அரசு மூலியமா தனிப்பெரும் முதலாளிகள் சுரண்டுவாங்க. அது மணல் கொள்ளையாகட்டும், மணலை உடைச்சா இருக்கட்டும், மலையை உடைக்கிறாங்க. மலையை உடைச்சா அந்த மலையை நம்மளால திருப்பி உருவாக்க முடியுமா? மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சு டெய்லி 10,000 லாரி கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. கேரளாலே அவ்வளவு மழை இருக்கு, கேரளாலே மலையை உடைச்சுக்க வேண்டியதானே? அங்க இருக்கிற அரசியல்வாதி விட மாட்டேங்கிறான்ல. இப்ப நம்ம தான் எழுச்ச வாயினா, நம்ம தான் இங்க சவுத் இந்தியாவுக்கு ஃபுல்லா நம்மள்ட்ட இருந்து தான் அவங்க கல்குவாரியில இருந்து தான் எல்லாமே போகணுமா? நம்ம மலையை ஒண்டி ஏன் உடைக்கணும்? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உடைக்கிறாங்களா? அது எல்லாமே கர்நாடகாவுக்கு போகுது, கேரளாவுக்கு போகுது, ஆந்திரா போகுது. இங்க இருந்து உடைச்சு எல்லாத்தையும் வெளியில ஏத்துறது தான். இதை போய் வளர்ச்சிங்கிறாங்க. இதுக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்கவுங்க 10 கல்குவாரி வச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க திருடுறாங்க, அதுல இருந்து சம்பாதிக்கிறாங்க. 4 இட்லி சாப்பிட முடியல, ஒத்த 4000 கோடி வச்சிருக்கான், 5000 கோடி வச்சிருக்கான். இவனுக்கு இவ்வளவு காசை வச்சுட்டு என்ன பண்ண போறானுங்க? காசை திங்க போறானுங்களா? பூமி தாயை இயற்கையை அழிச்சிட்டு நம்ம நல்லா வாழ முடியுமா? இப்ப இந்த இயற்கை வளங்களை மீட்டெடுக்கணுங்கிறது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா, வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அண்ணன் மூலியமா ஏற்படுத்திருக்கு. நம்மளும் அதை அண்ணன் சொல்றாங்கன்னு நம்மளும் வெளி உலகத்துல சொல்றோம், எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். நல்லதுங்க ஐயா. இப்ப இறுதியாக எதற்காக ஐயா காசிராமன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? எங்க தொகுதி மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பணம் வருது, ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு திட்டங்கள் செய்யறாங்க, அந்த திட்டங்கள் சரியா சென்றடைந்துதான்? இதுக்கு முன்னாடி உள்ளதை ஏதாவது பார்த்தாங்களா? சும்மா உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடி ரூபாய் திட்டத்துல என்னென்ன பண்ணிருக்காங்க இவங்க, அதுல எவ்வளவு இவங்க ஏமாத்திருக்காங்க? 21 தேர்தல் வந்தது. 21க்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள், பாதாள சாக்கடை பிரச்சனை ஆகட்டும், குப்பை ஆகட்டும், சாலை ஆகட்டும், நீர்நிலைகள் ஆகட்டும், இவங்க எதையாவது சரிப்படுத்திருக்காங்களா? கடந்த 5 ஆண்டுகள்ல எதுவுமே சரிப்படுத்தல. பிரச்சனைகளா அப்படியே தான் இருக்கு. இவங்க திட்டம் போட்டு கொள்ளடிக்கிறதோட சரி, மக்கள் நல திட்டம் போட்டு அதுல இருந்து வர பணத்தை, ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த பாலம் ஒரு மதிப்பீட்டுல கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கோடி ரூபாய்னா 40 கோடி ரூபாய் ஒண்ணு கமிஷனா போகுது. மீதி 60 கோடி ரூபாய்க்கு அவன் பாலம் கட்டினாக்க அவன் ஒரு 6 வருஷம் கூட இருக்காது, 10 வருஷம் கூட. சிமெண்ட்டை கம்மி பண்ண போறான், கம்பி குவாலிட்டியா கம்மி போட போறாங்க. இதே மாதிரி இவங்க திட்டம் போட்டு ஒண்ணு கொள்ளடிக்கிறாங்க. நம்ம மக்களுக்கான அரசியல் வந்திருக்கோம். நம்ம இப்ப அவங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, திரும்பி சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி கான்டெக்ட் எடுத்து மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு அவங்க திட்டமிடுவாங்க. நம்ம அப்படிலாம் காசும் கொடுக்க போறது இல்ல. அவங்க சரியா வாக்களிச்சாங்கன்னாக்க யார்கிட்டையும் கமிஷன் பெறாம திட்டத்தை முறையா செயல்படுத்துவோம். ஏரி குளம் குட்டை கிணறெல்லாம் தூர்வாரி மழை தண்ணி சேமிச்சு எல்லா மக்களும் கொடுப்போம். பாதாள சக்கரை பிரச்சனைக்கு அவங்கவுங்க வீட்டுல செப்டி டேங்க் போட்டு கொடுத்து, அவங்கவுங்க பயோ செப்டி டேங்க் போட்டு அவங்கவுங்க வீட்டை மனித கழிவு அவங்கவுங்க வீட்டிலேயே சரி பண்ண சொல்லலாம். எந்தெந்த பிரச்சனைகளா இருக்கு அதுக்கு உண்மையான தீர்வு இருக்கு. அந்த தீர்வை தான் நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்றோம். மயிலாடுதுறை தொகுதிக்கு இப்ப ஒரு 500 கோடி ரூபாய்க்கு 5 வருஷத்துல திட்டத்தை செய்யலானாக்க அந்த 500 கோடி ரூபாயில எவ்வளவோ செய்யலாமே. அதை ஒழுங்கா நம்ம 5 பைசா லஞ்சம் இல்லாம நேர்மையா செய்யலாம். எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு கிராம பகுதியில. ஒரு பகுதியிலும் ஒரு பிரச்சனை. எல்லாத்துலயும் இவங்க திட்டம் போட்டு கொள்ள அடிச்சிடறாங்க. மாப்படிக்குன்னு ஒரு ரயில்வே கேட் இருக்கு, அந்த இடத்துல மேம்பாலம் போடணும். இன்னைய வரல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு பகுதிக்கும் போகும்போது எல்லாரும் குப்பைக்கு பக்கத்துல வாழ்றாங்க, குப்பையை கடந்து போறாங்க, தூக்கி போட்டுட்டு போறாங்க நீர்நிலைகளை குப்பையை. இது ஒண்ணு பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நகரப்பகுதியில வாழறவங்க ஏன் இப்படி வாழறாங்க அப்படின்னு ஒரு பெரும் கோபமா இருக்கு. கிராம பகுதியில குப்பையெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு, ஆனா அவங்களுக்கு வேற பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வாழ்வாதாரம் சீர்கெட்டு போயிருக்கு, ஆண்கள் எல்லாம் குடிகாரன் ஆயிட்டாங்க, பெண்கள் எல்லாம் குழுல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க, ஒரு வீடு கட்ட முடியல அவங்களால, விலைவாசி எங்கேயோ போகுது. இதெல்லாம் நம்ம புரிய வச்சு நம்மளுக்கு மக்கள் நல திட்டங்களை அரசாங்கம் மூலியமா வர பணத்தை நம்ம சரியா செலவு செய்து நம்மளால முடிஞ்ச வரலும் மேம்படுத்தி அந்த பகுதியை ஒரு முன்னுதாரணமா நம்ம காமிக்க முடியும். அதற்கு மக்கள் சிந்திச்சு நம்மளுக்கு ஒரு முறை வாக்களிச்சாங்கன்னாக்க நம்ம மயிலாடுதுறை தொகுதி மிக சிறப்பா என்னென்னலாம் இப்ப குறை இருக்கோ அதெல்லாம் நம்ம இந்த 5 ஆண்டு காலத்துல சரி செஞ்சிடலாம். மக்கள் ஒத்துழைப்பு வேணும். இதுக்கு மிகப்பெரிய அவசியமே மக்கள் நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரோம்னா அதை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் நம்மளோட ஒத்துழைச்சாங்கன்னா சிறப்பா பண்ணிடலாம். நல்லதுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இறுதியாக உலக தமிழர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள். எல்லா தமிழோட தாய் நிலத்துல போய் வாழணும், ஊர் திரும்புதல்.
அதனால வந்து நம்ம வந்து எங்க பிறந்தோமோ அங்க வாழணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கிராமத்துல வந்து வாழணும். அவங்கவங்க பிறந்த ஊர்ல வந்து வரணும். அப்பா அம்மாவோட வாழணும். கூட்டு வாழ்க்கையின் தத்துவமா வாழணும். ஒருவருக்கு ஒரு பேரன்பின் ஆதி ஊற்றா இருக்கணும். நம்ம வெளிநாட்டுல ஏதோ பொருளாதாரம் ஈட்ட போனோம், பரவாயில்ல ஈட்டிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சது வந்தனோன்னு ஊருக்கு வந்து நம்ம அடுத்த இளையத்தலைமுறை பிள்ளைகளை வந்து இந்த தமிழ் மண்ணோட நம்ம வளர்க்கணும். தமிழோட பண்பாட்டு இப்ப நீங்க எல்லாம் நல்ல உள்ளங்கள்லாம் வெளிநாடு போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க தமிழர்களுக்கு வந்து வெளிநாடு போனாதான் நம்மள சாதிய விடுறோம், மதத்தை விடுறோம். நம்ம தமிழன்னு உணர்றோம். இங்க இருக்கிற தமிழர்லாம் அந்த மாதிரி உணர மாட்டேங்கிறாங்க. இவங்க அந்த சாதிய வன்மத்தோடயே இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரியுது, புரிஞ்சுக்கிட்டு வராங்க. சில பேர், நிறைய பேர் வராங்க. அது மாதிரி நீங்க எல்லாரும் ஊர் திரும்பி அவங்கவுங்க தாய் நிலத்துல நல்லபடியா வாழணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா. தாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றிமா. நன்றி. நன்றிமா.